ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. திருப்பதியில் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி balaji.ap.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி மட்டும் இல்லாமல் தலக்கோணாவில் கூட நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு. இந்த அக்காமடேஷன் வந்து February 1ஆம் தேதியிலேருந்து February 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள டேட்ஸ்க்கான அக்காமடேஷன் மட்டும் ஓப்பன் ஆகுது. 15க்கு அப்புறம் என்ன நிலவரம்ன்றதை வந்து சப்சிக்வெண்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். திருமலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்காமடேஷன் ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் உங்கள் டிக்கெட்ஸ் தர்ஷன் டிக்கெட்ஸ் வச்சு தான் நீங்கள் புக் பண்ண முடியும். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மூலயமா நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் February 6th, 7th, 8th இந்த 3 நாட்களுக்கான அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணலை. சப்போஸ் இந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அக்காமடேஷன் நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களது எல்லாமே வந்து ப்ளூவாக தான் தெரிஞ்சிருக்கும். நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ப்ராபப்ளி ரிலீஸ் பண்ணாக்கா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு ஆஃப்லைன் அக்காமடேஷன் அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைன் அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எய்தர் திருமலாவில் எடுத்துக்கலாம், இல்லைனா திருப்பதியில் எடுத்துக்கலாம், இல்லைனா 2 இடத்துலையும் எடுத்துக்கலாம். அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு அக்காமடேஷன் ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் புக் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. 6 hours to 11:59 hours அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து காலையில் 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ இது நீங்கள் கரெக்டாக அந்த டைம்னால் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் செக்இன் பண்ணணும். 1 நிமிஷம் அப்புறம் நீங்கள் செக்இன் பண்ணால் கூட, இல்லை 1 or 2 seconds அப்புறம் நீங்கள் செக்இன் பண்ணால் கூட செக்இன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. அண்ட் நீங்கள் 6 o'clockலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 6 o'clock மார்னிங்லேருந்து 11:59 மார்னிங் வரைக்கும் அலௌடுன்ற மாதிரி இருக்குது. அந்த டைம்குள்ளே நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் செக்இன் பண்ணலாம். ஸோ நீங்கள் 7 o'clock பண்ணலாம், 7:30 பண்ணலாம், இல்லைனா 11 o'clock பண்ணலாம், இல்லைனா 11:58 கூட நீங்கள் செக்இன் பண்ணலாம், 11:59 கூட நீங்கள் செக்இன் பண்ணலாம். ஆனால் 1 நிமிஷம் தாண்டிடுச்சுனாக்கா செக்இன் வந்து அலோட் பண்ணுறது கிடையாது. எப்படி நம்ம செக்இன் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்து திருமலாக்கு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் நடைபாதை வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புக் பண்ண அக்காமடேஷன் ரெசிப்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. அந்த அக்காமடேஷன் ரெசிப்டையும் உங்கள் டிக்கெட்டையும் வந்து கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுட்பாத்தில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வண்டியில் போகிறதா இருந்தாலும் சரி. அலிப்பிரி டோல்கேட், இப்போ சப்போஸ் நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னாக்கா அலிப்பிரி டோல்கேட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து டிக்கெட் செக்கிங் வந்து கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் அக்காமடேஷன் ரெசிப்டையும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து திருமலா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது எந்த மொபைல் நம்பர் மூலமா நீங்கள் அந்த அக்காமடேஷன் வந்து நீங்கள் புக் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு SMS வரும். அதாவது எந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், எந்த டைம்குள்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு SMS வரும். அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் கீஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த எங்கே போகணும், எங்கே வந்து ரூம்ஸ் வேணும் அப்படின்றது வந்து நம்ம சாய்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், அன்றைக்கி இருக்கிற வேக்கன்சி பொறுத்து சிஸ்டமாக வந்து ஜென்ரேட் பண்ணி அலாட் பண்ணுறது தான். ஹியூமன் இன்டர்வென்ஷன் இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதாவது மனுஷங்க மூலயமா வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸு, இதில் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, எனக்கு வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸில் வேணும், இல்லைனா ராம் பகீச்சாவில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டு வாங்கவே முடியாது. இது வந்து பியூர்லி சிஸ்டம் ஜென்ரேட்டட். இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அக்காமடேஷன் வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து என்றைக்குமே அலௌடு கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங் டைமில் வந்து
2 பேருக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ் ஒருத்தங்களால் வர முடியல அப்படின்னாக்கா, பாக்கி இருக்கிற ஒருத்தங்க மட்டும் அந்த ரூம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக முடியாது. எதர் அந்த 2 பேரும் வந்து நீங்கள் செக்இன் டைமில் இருக்க, ஏன்னா நான் கீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட கீஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து தனியாக வந்து என்றைக்குமே வந்து ரூம் அலாட் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஆன்லைன் அக்காமடேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அலிபிரி டோல்கேட்லேயோ இல்லை வந்து நீங்கள் நடப்பாதை வழியாக போகிறீங்கன்னா கூட ஒரு பாயிண்டில் வந்து டிக்கெட் கேட்பாங்க, டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நீங்கள் அக்காமடேஷன் ரெசிப்டையும் நீங்கள் நீட்டினீங்க அப்படின்னாக்கா அது வந்து பார்கோட் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் மெசேஜில் மென்ஷன் ஆகிருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணி கீஸ் கலெக்ட் பண்ணவும். நீங்கள் ஃபுட்பாத்தில் போனீங்கன்னா ஒரு அதிகமாக டைம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த சப் என்கொயரி ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து மொபைலில் மென்ஷன் ஆகிருக்கும், எந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து மொபைலில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் அக்காமடேஷன் பற்றி. சப்போஸ் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி February 6, 7, 8 இந்த டேட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் வந்து அக்காமடேஷன் கோட்டாவே ரிலீஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில், இல்லை ரிலீஸ் பண்ணாமலேயும் போகலாம். அப்படி இருக்கச்சே வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் புக் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, திருமலாவில் வந்து மொத்தம் 6 கவுண்டர் இருக்குது இந்த அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்கள் தர்ஷன் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இந்த 6 கவுண்டரில் ஏதாவது ஒரு கவுண்டர் போயிட்டு கௌஸ்துபம், ஜிஎன்சி டோல்கேட், ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் சிஆர்ஓ ஆஃபீஸ், MBC 34 இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் தர்ஷன் டிக்கெட்டும் உங்கள் வேலிட் ஐடி ப்ரூஃப் கூட வரவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு SMS வரும். அந்த எஸ்எம்எஸை பேஸ் பண்ணி அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னாக்கா கீஸ் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரூமை ஆக்குபை பண்ணிக்கலாம். சப் என்கொயரி ஆஃபீஸுன்றது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு காட்டேஜுக்கும் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து கருடாத்ரி நகர் காட்டேஜில் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா இந்த ஜிஎன்சி காட்டேஜுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுத சொல்லுவாங்க, சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்கிட்டேருந்து கீஸை கலெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் ரூமை வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வர மெசேஜில் வந்து ரூம் நம்பர்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப்லைன் அக்காமடேஷன் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா. ஸோ இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்து 24 hours ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் எனி டைம் வந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் தவிர மீதி 5 கவுண்டர் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 5 கவுண்டர் வந்து ஃபிக்ஸட் டைமிங்ஸாக ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் தர்ஷனை பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூம்ஸையும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் கிடைக்கலனா கூட இந்த ஆஃப்லைன் அக்காமடேஷன் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, அக்காமடேஷன் வந்து 24 hours மட்டும்தான் வேலிட். 24 ஹவர்ஸ்க்கு தாண்டி வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து லேட்டர் டைமில் செக் அவுட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் 100 ரூபாய் ரூம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆஃப்லைனில் போகிறீங்க அப்படின்னாக்கா 500 ரூபாய் நீங்கள் காஷன் டெபாசிட் கொடுத்துருக்கணும். ஸோ காஷன் டெபாசிட் வந்து நீங்கள் கேஷாக கொடுக்கறதுனால கேஷாகவே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஒரு காஷன் டெபாசிட் கட்டியிருப்பீங்க ஈக்குவல் டு ரூம் ரெண்ட். இந்த காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ண அப்புறம் உங்கள் சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீக்ரெடிட் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து எந்த பேங்க் மூலமா டெபிட் ஆகிருதோ அந்த பேங்க்குக்கே வந்து ரீக்ரெடிட் ஆகும். ஸோ அந்த ரீக்ரெடிட் ப்ராசஸ் வந்து ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீக்ரெடிட் ஆகிடும். இன்னொன்று, அக்காமடேஷனை ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறீங்க, பட் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா அக்காமடேஷன் டேட்லேருந்து 48 hours முன்னாடி வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். நீங்கள் 48 hours
ஹவர்ஸ்க்கு குள்ளே, அதாவது அக்காமடேஷனுக்கு முன்னாடி 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் முந்தின நாள் தான் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, நாளைக்கு அக்காமடேஷன் இன்றைக்கி தான் கேன்சல் பண்ணுறீங்கன்னாக்கா ரீஃபண்ட் வராது. நீங்கள் 2 நாள் முன்னாடியாவது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு இஷ்யூ. அண்ட் காஷன் டெபாசிட் நீங்கள் அக்காமடேஷன் டைமில் வந்து சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அக்காமடேஷன் வந்து 1 day மட்டும்தான் வேலிட். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க டியூ டு சர்டன் ரீசன்ஸ், நீங்கள் வந்து இந்த செக் அவுட் டைமை தாண்டி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா எய்தர் அவங்கள வந்து அவங்க செக் அவுட் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா வந்து பெனால்ட்டி கட்ட சொல்லலாம். ஸோ கூட்டத்தை பொறுத்து இருக்குது, அவங்களோட டிஸ்க்ரிஷன் தான் இந்த டிடிடி அஃபீஷியல்ஸோடது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அக்காமடேஷன் பற்றி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாயா. ஓம் நமோ வெங்கடேசாயா. I already shared a community post regarding the accommodation quota that is available from February 1st to February 15th tomorrow for booking at 9 a.m. and it is also available for Talakona location for February 1st to 15th at 9 a.m. tomorrow. So those of you who wish to book may book tomorrow at 9 a.m. So this is regarding Tirupati accommodation, the accommodation that is available down the hill. Regarding Tirumala accommodation, I think most of you would have booked your accommodation this evening around. It was available for 300 rupees darshan holders and free darshan holders at 4 p.m. and for the rest of the people it was available at 4:30. I hope most of you booked the tickets. Regarding those of you who wish to book the tickets between February 6th and February 8th, the slots, the quota was not released for those 3 dates. Probably they may release in the near future. In case I get any information, I shall definitely share with you. In case they do not release accommodation for those dates, you may book an offline accommodation. Regarding offline accommodation, I shall mention how to actually book in this video, so please watch the video till the end. And I would like to cover a couple of points before I start with offline accommodation. You would have chosen a time slot, something like this mentioned on the screen. Suppose you choose between 6 hours to 11:59 hours. It means 6 a.m. in the morning to 11:59 a.m. in the morning. This doesn't mean that you have to check out before 11:59. It means you have to you can check in any time between 6 a.m. in the morning to 11:59 a.m. in the morning, and your accommodation is valid for 24 hours from the time you actually checked in. You may check in at 7:30, 8:30, 9:30, but you must check in before 11:59. That is mandatory. Suppose you check in after 11:59, suppose you check in just 1 minute late also, you will not be given the accommodation because the scanning and everything is system generated. There is no human intervention. So it is better to choose the time slot which is more convenient to you and check in within the allotted time. Secondly, how to actually go and occupy your rooms. So in case you book an online accommodation and you choose such a time slot, within the time slot you may have to scan your accommodation receipt either at Alipiri tollgate or Alipiri footpath, whichever way you are going to Tirumala. So they will be asking you darshan ticket at some point. It may be Alipiri footpath or Alipiri tollgate. They will ask you your darshan ticket. You may have to show your darshan ticket, and at the same place you can show your accommodation receipt also. Once the accommodation receipt is scanned, you will receive a SMS in your mobile. So from that time, that particular accommodation is valid for 24 hours. So you have to check in or you have to report to the sub-enquiry office mentioned in your registered mobile number. So what is the sub-enquiry office? Sub-enquiry office is nothing but the office which collects all your other details. See,
before handing over your keys. So once you receive the message regarding the sub-enquiry office, all you have to do is go to the sub-enquiry office, show your ID proof and your accommodation receipt, and they will give you the keys after completing certain basic formalities like collecting your address, etc., and asking you to sign in a few places, and then they will hand over the keys and you may occupy the room. Room is not allotted for a single person. Room is always allotted for two persons. Suppose at the time of booking of your darshan ticket, you booked for two people and one person couldn't come owing to certain reasons, and only one person has actually come to Tirumala for darshan. Can that person alone get his accommodation booked? Get his accommodation, get his room? No. Actually, they will check whether you are minimum two in number before allotting you a room in Tirumala. So this is a duty of the security guard and whoever is actually handing over the keys for your rooms. So they will check whether you are at least two in number. So accommodation is not allotted for a single person. So please bear that in mind, and please produce the ID proof for checking before the keys are handed over to you. And in case you have booked an offline accommodation, you can book offline accommodation in 6 places at Tirumala. They are GNC Tollgate, Kaustubam Rest House, MBC 34, Rambagicha Bus Stand, CRO Office, and Balaji Bus Stand. In any of these places, you can actually book your offline accommodation. All you have to do is go to those counters. CRO office is open for 24 hours. The other counters are actually they function at a fixed time only. They are not open for 24 hours. So in case these counters are open, all you have to do is take your darshan ticket and the ID proof and the ID proof of the person who is actually accompanying you. Go and get an offline accommodation. So the room number and the sub-enquiry office will be mentioned in the form of a message in your mobile number. So you may have to report to the sub-enquiry office and complete a few formalities before occupying the room. So you can choose any of the accommodation counters in Tirumala to book an accommodation for you. So since accommodation is decentralized in 6 places, it is more convenient because it is not crowded, unlike those times where people used to stand in long queues in front of CRO office. One more thing, while offline accommodation is booked, you may have to pay something called a caution deposit. In case of a 50 rupee or a 100 rupee room, you may have to pay 500 rupees as caution deposit, and this caution deposit will be refunded in the form of cash itself at the time of vacating the particular room. And in case you are booking an online accommodation also, you may have to pay an amount of caution deposit. You would have already done that while booking for February rooms, and this caution deposit will be refunded after the vacation of the rooms. It will be refunded into your source account in 10 to 15 days. So this is about accommodations, and this rooms can be occupied for 24 hours alone. Suppose you have to extend due to your own personal reasons, you are extending beyond 24 hours. It is up to the discretion of the TTD officials either to ask you penalty or ask you to vacate. So it is completely the discretion of the TTD officials. So rooms are allotted only for 24 hours. Please bear that in mind. And this is all regarding offline accommodation and online accommodation. In case for certain reasons you would like to cancel your accommodation, you may do so. In case you have booked an online accommodation and you wish to cancel, you have to cancel 48 hours prior to the date of your accommodation. You cannot cancel within 48 hours. So in case you have accommodation the very next day and you cancel it today, then the accommodation amount will not be refunded. So any refund will always be done to your source account.
You just have to go to the transaction history and cancel your accommodation in case you wish to do so. And you cannot be choosy about your accommodation, whether it's online or offline. It is completely system generated without any human intervention. The system will generate where you have to which sub inquiry office you may have to report to. The system will only generate. You cannot generate it of your own. There is no human intervention, so you cannot choose whether you have to have your accommodation in Varahaswamy Guest House or Ramagija Bus Stand or GNC, ANC, HVC. It's absolutely in the lies in the system only. It doesn't there is no human intervention. So that is all about accommodation. I think I have covered all the points. In case you have any further doubts, do let me know through a comment in the comment section. I shall definitely respond to it. Thank you for watching. Thank you for supporting. Om Namo Venkatesaya.